வாரணமாயிரம் கோவை இரவுகளும் யானைகளும். நம்மளோட முதல் நாள் பயணத்துல குட்டி யானை அந்த மலைக்குட்டையில தவறி விழுந்து அதை காப்பாற்றுறதுக்காக தாய் யானையும் உள்ளே இறங்கி நடத்தின போராட்டத்தை பற்றி பார்த்தோம். நம்மளோட இந்த 2வது எபிசோடில் அந்த 2 யானைகளுக்கும் என்ன ஆச்சு, அதுங்களோட போராட்டம் கை கொடுத்துச்சா, அந்த யானைகள் ஏன் குட்டைக்குள்ளே விழுந்துச்சு, அந்த 2 யானைகளோட தினசரி நடவடிக்கைகள் என்ன, அதோட உணவு பழக்க வழக்க மாற்றத்தால் அந்த யானைகளுக்கும் காட்டை ஒட்டி இருக்கிற மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். நேரம் இப்போ நள்ளிரவு 3 மணி. வனத்துறை ஊழியர்கள் அவங்க உயரதிகாரிகளுக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட உயரதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த 2 யானைகளும் மீண்டும் தங்களோட போராட்டத்தை தொடங்குச்சு. இந்த தடவை யானைகளோட போராட்டம் ரொம்பவே தீவிரமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே குட்டி யானையை வெளியே ஏற்றி விட்டு தாய் யானையும் வெளியே வந்துருச்சு. ஏறதுக்கு இருந்தது ஏறியது, இது தூக்கி இருந்த போது காலை இங்கே தூக்கி வைக்குதுன்னு பாருங்க. எப்போ இது யாரும் டிஃபெண்ட் பண்ணாதீங்க, அது எங்கே போகுதோ அங்கே போகட்டு. இந்த பக்கம் போனாலும் சரி, அந்த பக்கம் போனாலும் சரி, யாரும் எதுவும் பண்ணாதீங்க, பட்டாசு போடாதீங்க, அதுக்கு எங்கே விருப்பமோ அங்கே போகட்டு. வெளியே வந்த உடனே அந்த தாய் யானை நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரி ஒரு பிளறல் கொடுத்துச்சு. அதில் அந்த மொத்த மலையும் அதிர்ந்துச்சு. அன்னைக்கு இரவு நம்ம கற்றுக்கிட்டது யானைகளோட போராட்ட குணம். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் யானைகள் அதை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சமாளித்து தங்களோட பாதையை நோக்கி பயணப்படுது. நம்மளோட இந்த பயணத்தில் யானைகளோட உணவு பழக்க வழக்க மாற்றத்தை நேரடியாக பார்த்து அதிர்ச்சி அடைந்தோம். விளைநிலங்கள் மட்டும் இல்லாமல் யானைகள் பல்வேறு உணவுகளை சாப்பிட தொடங்கிருச்சு. குட்டைக்குள்ள விழுந்த தாயும் குட்டியும் யானைகள் விளைநிலங்களை விட ரேஷன் அரிசியை தான் அதிகம் விரும்பி சாப்பிடுது. இது யானை மனித எதிர்கொள்ளல் பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கு. இப்போ யானைகள் ரேஷன் அரிசி, அதுக்கு என்ன அந்த ஸ்மெல்லில் என்ன இருக்குது, அந்த ரேஷன் அரிசியில் என்ன சுவை இருக்குது என்னங்க தெரியாது. எந்த வீட்லேயுமே அது அந்த அரிசியை மட்டும்தான் தேடிட்டு போகுது. நீங்கள் ஒரு 70 ரூபா 80 ரூபா கொடுத்து அரிசி வாங்கி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த அரிசியும் கூட தொடருது. அதுக்கு பக்கத்தில் இந்த ரேஷன் அரிசி இருக்குன்னா அந்த வீட்டை உடைக்கிறதுக்கு தான் பார்க்குது. இப்போ ரொம்ப ஒரு ஃபேமஸாக ஆகிட்டு இருக்கிறது இந்த குட்டியும் தாயின்னு போட்டு சொல்லுவாங்க, காது கிழிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 ஆயிடுச்சு. இப்போ 2 குட்டியும் தாய் 2 ஜோடி ஆகிடுச்சு. இந்த 2மே டெய்லி ஒரு 3 வீடு 4 வீடு உடைக்கிறது தான் இதனோட வேலை. எப்படி வனத்துறை ஊழியர்களை ஏமாத்திடும், எங்கேயோ ஒரு பக்கம் போய் எங்கேயோ ஒரு பக்கம் அவங்களையெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஒரு பக்கம் போய் போய் இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு பக்கம். ஆனால் யானைகள் திட்டமிட்டுருச்சுன்னா அதை இந்த காலத்தில் யாராலும் தடுக்க முடியாது. இந்த இடத்துக்கு போகணும்னு முடிவு இருந்துச்சுன்னா அது ஒரு 4 நாளாவது நாள் போயிடும். அங்கே போயிட்டு அதை சாப்பிட்டு அந்த மாதிரி ரேஷன் அரிசிகளை வச்சிருது. பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி ஏதாவது ஸ்மெல் இருந்தால், மெயினாக பலாப்பழம் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு அந்த மாதிரி அதுகளுக்கு இப்போ தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ வனத்துறையோட எங்களுடைய குழுக்கள் இணைஞ்சு இப்போ செயல்பட்டு. இந்த பிரச்சனையை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மக்கிட்ட இன்னொரு உதாரணமும் இருக்குது. யானைகளோட வருகைக்காக காத்திருந்த மற்றொரு நாள் நள்ளிரவு 2 மணிக்கு பாரதியார் பல்கலைக்கழகம் மாணவர் விடுதி சமையல் அறைக்கு அதே தாய் மற்றும் குட்டி யானைகள் புகுந்துட்டதா தகவல் வந்துச்சு. தகவல் வந்த சில நிமிடங்களில் நம்ம அந்த இடத்துக்கு போனோம். நம்ம வனத்துறை கூட 2 ஜீப்பில் போய் யானைகளை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனால் வனத்துறையோட ஜீப்பில் இருந்த அந்த சைரன் சத்தத்துக்கோ வனத்துறை ஊழியர்கள் கத்தி மிரட்டுறதுக்கோ அந்த யானைகள் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. தாய் யானை அப்படியே ஜீப்பை முட்டை பிளறி ஒரு மிரட்டுச்சு.
தாய் யானையோட பின்னாலேயே மறைஞ்சு சில நொடிகள்ல குட்டி யானை அங்கிருந்து தப்பிச்சிருச்சு. குட்டி பாதுகாப்பா போயிடுச்சுன்னு உறுதிப்படுத்திட்டு தாய் யானையும் அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னு சுதாரிக்கிறதுக்கு நமக்கு சில நிமிடங்கள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தாயும் குட்டியும் சொல்லி போட்டு இந்த 2 யானைகளுங்க. இது என்னன்னாக்காங்க ரேஷன் அரிசி எடுக்க ஆரம்பிச்சது, அதுக்கப்புறமா உணவுப் பொருட்கள் ஒவ்வொன்றா தொட ஆரம்பிச்சது, வீடுகளை உடைக்க ஆரம்பிச்சதுங்க. இது போய் உணவுப் பொருட்களை மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருந்து எடுத்து சாப்பிடுங்க. ஆட்களை இன்னைக்கு வரைக்கும் ஆளுக்கு மேலே கை வச்சதில்லை. அது அது ஒரு என்ன சொல்றதுங்க, அது ஆட்கள் குறுக்கவே இருந்தாலும் ஆளை தாண்டி போய் தான் அந்த பொருள் எடுத்துட்டு வந்து சாப்பிடுங்க. ஆனா ஆளுகள் இது வரைக்கும் எதுவுமே பண்ணு. பாரதியார் பல்கலைக்கழகம் பக்கத்துல வனப்பகுதியை ஒட்டி சோமையம்பாளையம் ஊராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு இருக்கு. சோமையம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட எல்லா குப்பைகளும் அங்கதான் கொட்டப்படுது. அதுல உணவு கழிவுகள் வாசனை ஈர்க்கப்பட்டு பல யானைகள் தினசரி குப்பைகளை சாப்பிட்றத வாடிக்கையாவே வச்சிருக்கு. இதனால யானைகளுக்கு அப்பப்ப உடல்நலக்குறைவும் ஏற்படுது. சமீபத்துல உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டு பெண் யானைக்கு சிகிச்சை கொடுக்குறப்ப அதோட குட்டி யானை பிரிஞ்சு போன செய்திகளை பார்த்துருப்போம். இதுவும் இந்த பகுதி தான். காலமா காடுகளை விதைக்கிற யானைகளோட சாணத்துல சமீப காலமா பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாறது பேரழிவின் அறிகுறி. பொதுவா யானைகள் ரொம்பவே சுகாதாரமா இருக்குமா. எந்த அளவுக்குன்னா காடுகளில் இருக்கிற தண்ணீர் குட்டையில ஏதாவது பறவைகளோ விலங்குகளோ இறந்து கிடந்தா கூட அந்த பக்கமே யானைகள் எட்டி பார்க்காதான். ஆனா நம்மளால ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாத அந்த குப்பை கிடங்கு துர்நாற்றத்துல நின்று யானைகள் மணிக்கணக்கில் சாப்பிட்றத பார்க்குறப்ப ஏற்பட்ட அதிர்ச்சியை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. எப்படி நமக்கான உணவை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோமோ அதே மாதிரி யானைகளும் தங்களோட விருப்ப உணவுகளை தேர்ந்தெடுக்க தொடங்கிருச்சான். கோவை வனப்பகுதியில தாய் கூட உலா வர அந்த குட்டி யானைகள், ஒற்றை யானை, 13 யானைகள் கொண்ட கூட்டம்னு பல யானைகளோட உணவு பழக்க வழக்கம் ரொம்பவே மாறிடுச்சு. முக்கியமா ரேஷன் அரிசி யானைகளுக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவா இருக்கு. ரேஷன் அரிசி கொஞ்சமா இருந்தா கூட அதை கண்டுபிடிச்சு வீடுகளை உடைச்சு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. காட்டை ஒட்டி இருக்கிற பெரும்பாலான புறநகர் பகுதிகளில் கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிற புலம்பெயர் தொழிலாளிகள் ரேஷன் அரிசியை தான் அதிகம் சாப்பிடுவாங்க. இதனால யானைகள் அவங்க தங்கி இருக்கிற கூரை மற்றும் தகர வீடுகளை எளிதில் தாக்கி உணவு தேட தொடங்கிடுச்சு. குழந்தை வேற இருக்குது, ஆள் இருக்காங்களா இல்லைன்னு சொல்லி உள்ள இருக்காங்களா? யாராவது இருந்தா இந்த பக்கம் ஓடிடுங்க. ஓடி 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 இருந்தா ஓடிடு. கார் பக்கம் ஓடிடு, கார் பக்கம் ஓடிடு, கார் பக்கம் ஓடிடு, ஓடி 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 கார் பக்கம் ஓடிடு. ஹேய் 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 ஹேய். யார் இல்ல இல்ல ஓடிட்டாங்க, 2 பேரும் ஓடிட்டாங்க. அங்கதான் இருக்கு. கால்நடைகள் சாப்பிட்ற மசால் புல்ல முன்பு யானைகள் அதிகம் விரும்பாது. ஆனா தற்போது அதையும் யானைகள் விரும்பி சாப்பிட தொடங்கிட்டதா சொல்றாங்க வனவிலங்கு ஆர்வலர்கள். பலா, துவரை, கொள்ளு, தர்பூசணின்னு யானைகளுக்கு பிடிச்ச உணவுகளோட பட்டியல் பெருசாயிட்டே இருக்கு. இப்படி யானைகள் வெளி உணவுக்கு பழக்கப்பட்டதால நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்குது. குறிப்பா கிராப் ரைடிங்னு வனத்துறையால சொல்லப்படுற இந்த யானைகள் தான் அதிக அளவுல மின்வெளியில சிக்கிறது, காட்டுப்பன்றிகளுக்கு வைக்கிற அவுட்டுக்காய் சாப்பிட்டு உயிரிழக்கிறது, ரயில்ல அடிபட்டு உயிரிழக்கிற சம்பவங்கள்னு நிறைய சோகங்களும் நடந்துட்டு இருக்கு. இந்த உணவுகளுக்காக தொடர்ந்து வெளியே வர யானைகளை வனத்துறை மயக்க ஊசி போட்டு கூண்டில் அடைச்சு கும்கியாவும் மாத்திட்டு இருக்காங்க. கோவையில மட்டும் கடந்த சில ஆண்டுகள்ல மதுக்கரை மகாராஜா, விநாயகன், சின்னத்தம்பி யானை, அரிசிராஜன்னு பல யானைகளை இதற்கு உதாரணமா சொல்ல முடியும். இதுல மதுக்கரை மகாராஜா, விநாயகன் யானைகள் இப்ப உயிரோட இல்லை.